வணக்கம் நேயர்களே. இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்கும் ஏழுமலையானை புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதமிருந்து வழிபட்டால் சனி பகவானின் பிடியிருந்து விடுபட்டு காரிய தடைகள் நீங்கி வெற்றி பெறலாம் என்று ஆன்மீகத்தில் கூறப்பட்டுள்ளது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில்தான் புரட்டாசி மாதம் சனிக்கிழமைகளில் பக்தர்கள் படையில் இட்டு பெருமாளை வழிபடுகின்றனர். புரட்டாசி முதல் சனிக்கிழமையில் பெருமாளை தரிசனம் செய்வோம். சகல செல்பாக்கியங்களையும் தந்தருள்வார். தாயாருக்கு மல்லிகை பூ மாலை சார்த்தி வழிபடுவது சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்றுத்தரும். பெருமாளுக்கு துளசி மாலை சார்த்தி வழிபடுங்கள். இந்த ஆண்டு புரட்டாசி மாதத்தில் 4 சனிக்கிழமைகள் வருகிறது. இந்த 4 சனிக்கிழமைகளுமே மிக முக்கியமான, அதிகம் சிறப்புடையவை ஆகும். புரட்டாசி முதல் சனிக்கிழமை செப்டம்பர் 21ஆம் தேதி வருகிறது. மகா சங்கடஹர சதுர்த்தி மட்டுமல்ல, இந்த நாளில் மகாபரணியும் இணைந்தே வருகிறது. புரட்டாசி 2வது சனிக்கிழமை செப்டம்பர் 28ஆம் தேதி வருகிறது. இது ஏகாதசியுடன் வரும் புரட்டாசி சனிக்கிழமை என்பதால் மிகவும் விசேஷமானதாகும். புரட்டாசி 3வது சனிக்கிழமை அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி வருகிறது. இது நவராத்திரி காலத்துடன் இணைந்து வருகிறது. புரட்டாசி 4வது மற்றும் கடைசி சனிக்கிழமை அக்டோபர் 12ஆம் தேதி வருகிறது. இது பெருமாளுக்குரிய திருவோணம் நட்சத்திரம் மற்றும் விஜயதசமி நாளுடன் இணைந்து வருகிறது. அதற்கு அடுத்த நாளே ஏகாதசியும் வருவதாக அமைந்துள்ளது. பெருமாளுக்காக ஏதேனும் வேண்டுதல்கள் இருந்தால் இந்த மாதத்தில் செய்தால் இரட்டிப்பு பலன்தான். இந்த மாதத்தில் வரும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மறவாமல் கோயில் சென்று பெருமாளுக்கு துளசி மாலை செலுத்தினால் நல்லது. அனைத்து சனிக்கிழமையில் விரதம் இருந்து பெருமாளை வணங்குவது நல்லது. அப்படி விரதத்தை கடைபிடிக்க முடியாதவர்கள் இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் மட்டுமாவது விரதம் இருந்து பூஜை செய்து முடிந்த அளவிற்கு அன்னதானம் வழங்கினால் பெருமாளின் அருளாசிகளை பெறலாம். குறிப்பாக புரட்டாசி முதல் சனிக்கிழமையில் கல்யாணம் ஆகாத பெண்கள் விரதம் இருந்தால் தடைப்பட்ட திருமணம் முதலான காரியங்களை பெருமாளும் தாயாரும் நடத்துவார்கள் என்ற நம்பிக்கை உண்டு. சனியின் பார்வையும் பலவீனமடையும். சனி திசை நடப்பில் இருப்பவர்கள் 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி என்று சனியின் பிடியில் இருப்பவர்கள் புரட்டாசி சனிக்கிழமையில் விரதம் இருந்து பெருமாளை தரிசித்து பிரார்த்தனை செய்தால் தடைகள் நீங்கும். சுபயோகம் கூடி வரும். புரட்டாசி சனிக்கிழமைகளில் யாருக்கும் கடன் கொடுக்கவும் கூடாது, கடன் வாங்கவும் கூடாது. ஆனால் தர்மம் நிறையச் செய்யலாம். காகத்திற்கு அன்று ஆலை இலையில் எள்ளும் வெல்லமும் கலந்த அன்னம் வைத்தால் சனியின் தாக்கம் நீங்கும். புரட்டாசி சனிக்கிழமையன்று சிவாலயங்களுக்கு சென்று சனி பகவானை வழிபட்டு வணங்கினால் சனி தோஷம் நீங்கும். நைவேத்தியமும் வழிபாட்டு முறையும். புரட்டாசி முதல் சனிக்கிழமையில் பெருமாளுக்கு தளிகை இட்டு வழிபட வேண்டும். சிலர் தளிகையுடன் மாவிளக்கும் சேர்த்து படைத்து வழிபடுவார்கள். பெருமாளுக்கு தளிகை இடும்போது பூஜை அறையில் பெருமாளின் படத்திற்கு துளசி மற்றும் மலர்கள் கொண்டு அலங்கரிக்க வேண்டும். 1 டம்ளரில் துளசி தீர்த்தம் வைத்து பழங்கள் ஆகியவற்றை வைக்க வேண்டும். பெருமாளின் படத்திற்கு முன்பு சாமியை நோக்கி இருப்பது போது வாழை இலை போட்டு 5 வகையான சாதங்கள் செய்து படைக்கலாம். சர்க்கரை பொங்கல், எலுமிச்சை சாதம் அல்லது நெல்லிக்காய் சாதம், புளி சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம் ஆகிய சாதங்களை இலையில் அப்படியே வைத்தும் வழிபடலாம். அல்லது அந்த சாதங்களை கொண்டு பெருமாளின் உருவம் அமைத்தும் வழிபடலாம். 5 வகையான சாதம் செய்யும் வழக்கம் இல்லாதவர்கள் வீட்டில் சாதாரணமாக செய்யும் சாம்பார், கூட்டு, பொரியல், பாயசம் ஆகியவற்றை இலையில் பரிமாறி அதை பெருமாளுக்கு படைத்து வழிபடலாம். பெருமாளுக்கு நைவேத்தியமாக மிளகு, சீரகம் சேர்த்து செய்யும் உளுந்து வடை, சுண்டல், பானகம் ஆகியவற்றை படைத்து வழிபடலாம். முடிந்தவர்கள் மாவிளக்கும் இட்டு படைக்கலாம். இந்த நன்னாளில் பெருமாளுக்கு புளியோதரை அல்லது சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து மனதார வழிபடுங்கள். ஒரு பாத்திரத்தில் தண்ணீரில் துளசியை கலந்து படையல் முன்பு வைக்கவும். தேங்காய், வாழைப்பழம், பூ, வெற்றிலை, பாக்கு, சூடம், விபூதி, குங்குமம் இவைகளை தட்டில் வைத்து தூப தீப ஆராதனை செய்து கோவிந்தா என்ற நாமத்துடன் புரட்டாசி சனிக்கிழமை அன்று வெங்கடேச பெருமாளை வழிபடுவது சிறப்பு. பெருமாளுக்குரிய மந்திரங்கள் எது வேண்டுமானாலும் சொல்லி வழிபடலாம்.
புரட்டாசி சனிக்கிழமைகளில் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் செய்வது மிகவும் விசேஷமாகும். வேறு எந்த மந்திரமும் தெரியாவிட்டாலும் ஓம் நமோ நாராயணாய நமக என்ற உயர்வான மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபடலாம். முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாடு. இந்த ஆண்டு மகாலய பட்சம் கிரகணத்துடன் துவங்குகிறது. பொதுவாக கிரகண நேரத்தில் முன்னோர்களின் ஆற்றல் அபரிமிதமாக இருக்கும். இந்த ஆண்டு புரட்டாசி முதல் சனிக்கிழமையுடன் மகாபரணியும் இணைந்து வருகிறது. கார்த்திகை மற்றும் புரட்டாசி மாதத்தில் வரும் பரணி நட்சத்திரங்களை மட்டும்தான் மகாபரணி என நாம் சிறப்பித்து சொல்லுவோம். சூரிய பகவான் கேதுவுடன் இணைந்து கன்னி ராசியில் இருக்கும்போது இந்த ஆண்டு மகாபரணி வருகிறது. இது முன்னோர்களுக்கு மோட்சத்தை வழங்கக்கூடிய அற்புதமான நாளாகும். வாழ்நாளில் இதுவரை முன்னோர் வழிபாட்டை செய்ததே கிடையாது என்பவர்கள் இந்த நாளில் ஒரு கைப்பிடி அளவு சாதத்துடன் எள் கலந்து காகத்திற்கு வைப்பதால் முன்னோர்களின் ஆசி கிடைக்கும். அவர்களின் ஆத்மா சாந்தி அடையும் போது குலதெய்வம் வீட்டிற்கு வருவதுடன் தெய்வமாக மாறி நம்முடைய குடும்பத்தை காத்து கொண்டிருக்கும் தெய்வங்கள் இதுவரை விலகி சென்றிருந்தாலும் இந்த நாளில் வழிபட்டால் அவர்களையும் வீட்டிற்கு வரவைத்து அருள் செய்ய வைக்கும். புரட்டாசி முதல் சனிக்கிழமையில் பெருமாளையும் தாயாரையும் சேவியுங்கள். அல்லல்களில் இருந்தும் துன்பத்தில் இருந்தும் நம்மை காத்தருள்வார் வேங்கடவன். கடன் உள்ளிட்ட பொருளாதார நெருக்கடியில் இருந்து நம்மை மீட்டெடுப்பாள் மகாலட்சுமி தேவி. கோவிந்தனிடம் குறைகளையெல்லாம் சொல்லி பிரார்த்தனை செய்யுங்கள். தடைப்பட்ட திருமணம் முதலான காரியங்களை நடத்தி அருளுவார்கள் பெருமாளும் தாயாரும். ஓம் நமோ நாராயணாய நமக. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம். உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.